ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம ஜென் வழிபாட்டு தலங்கள், நம்ம அதில் எப்படி கோயில் சர்ச் இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஜென் அவங்களுக்குமே வழிபாட்டு தலங்கள், சாமி கும்பிட்றதுக்குரிய இடங்கள் இருக்குது. அது என்னென்னா பக்கத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று ரொம்ப பெருசு, ஒன்று ரொம்ப கொஞ்சம் குட்டி. அந்த பெரிய வழிபாட்டு தடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தவனம் இருக்குது. நந்தவனத்துக்கு ஒரு செவுரு, காம்பவுண்டு செவுரு இருக்குது. இந்த பக்கம் ஒரு குட்டி வழிபாட்டு தலம் இருக்குது. நடுவில் ஒரு காம்பவுண்ட் செவர் இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா பெரிய குரு வர்றாரு, பார்க்குறதுக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நந்தவனத்துக்கு ஒரு குரு, அவர் தோட்டக்காரர், அவரும் ஜென் குரு தான், ஆனால் தோட்ட வேலை செய்கிறவர். அவர் சுத்தமாக கூட்டி ஒரு பழுத்த இலை, ஒரு காஞ்ச இலை இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக கூட்டி சுத்தமாக்கி வச்சுருக்காரு, பழபழன்னு ஆக்குறாரு. இதை ஒரு வயசான ஜென்குரு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்துட்ருக்காரு. இவர் செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கார். இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு, குருவே எவ்வளோ அழகாக நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் ஒரு சின்ன குறை இருக்குது அப்படின்றார். என்ன குருவே, நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், நீட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னை கொஞ்சம் கையை பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி விடேன், காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் வரத்துக்கு கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விட எனக்கு அப்படின்றார். ஒன்று இவர் போய் அந்த வயசான குருவை தூக்கி இந்த பக்கம் விடுறார். என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு போய் அந்த மரத்தை பிடிச்சி, ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்கிறார். உழுக்குன்னா அதுலேருந்து வெறும் காஞ்ச இலை, பழுத்த இலையெல்லாம் அப்படி கொஞ்சம் செதறுது, மேலேருந்து உதிருது. சொல்கிறாரு, இப்போ தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா நந்தவனம்னாலே ஒரு பூவு, இலை, மரங்கள், செடியெல்லாம் இருக்கிற இடம் தானே, அது எப்படி சுத்தமாக இருக்கும், அது செயற்கையாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் மரத்துலேருந்து இயற்கையாக விழும்ல பழுத்த இலை, காஞ்ச இலை, அதுதான் இயற்கையாக இருக்குது, இதுதான் அழகாக இருக்குது அப்படின்றார். உடனே அவர், ஆமாம் குருவே, உண்மை, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். என்ன தான் நம்ம செயற்கை என்ன தான் அலங்காரப்படுத்தினாலும் இயற்கை அழகே அழகு, அப்படி தானே, அதுக்குன்னே ஒரு அழகு இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் செயற்கை எந்த விஷயமா இருக்கட்டும், செயற்கையாக ஒரு சாயம் பூசினாலுமே இயற்கைக்கு ஒரு அழகு, தனி அழகு இருக்க தான் செய்யும் எப்பயுமே. அதே மாதிரி இந்த வயசான குரு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரொம்ப முடியாமல் போயிட்டார். முடியாமன்னா ஒரு டெத் கண்டிஷன், ஒரு சாகிற தருவாயில் இருக்கிறார். உடனே அங்கே இருக்க மீதி குரு எல்லோரும் போய் பார்க்க போகிறாங்க. போய் பார்க்க போகும்போது எல்லோரும், குருவே நீங்கள் மன்னருக்கு ஏதாவது சொல்கிறீங்களா, ஏதாவது செய்தி சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சில பேர், குருவே மக்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்களேன், ஏதாவது நல்லதாக 2 வார்த்தை சொல்லுங்களேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன்னு இப்படி எல்லாரும் ஆளுக்கு கேட்குறாங்க. அந்த வயசான ஜென்குரு என்ன பண்ணுறாரு, அமைதியாக சிரிச்சிட்டு அவர் பக்கத்தில் இருக்க கிண்ணத்துலேருந்து ஒரு சின்ன இனிப்பு எடுத்து வாயில் போடுறார். போட்டுட்டு, இந்த ஜீனி நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செத்து போய்டுறார். ஏன்னா அந்த நிமிஷத்தில் நடக்கிறதில்ல அந்த சந்தோஷம், அந்த வாயில் போட்டுன்னு ஒரு இனிப்பு, ஒரு தித்திப்பு இருக்கும் பாருங்களேன், அதான் வாழ்க்கை. நம்ம பின்னாடி என்ன நடக்க போகுது, இங்கே என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன வரும், அதெல்லாம் கிடையாது. அந்தந்த நேரத்து ஒரு சந்தோஷத்தோட லைஃப்பை கொண்டு போங்கன்னு அர்த்தம். சாகும்போது கூட அந்த ஒரு இதை சொல்லிட்டு போகிறாரு அந்த வயசான ஜென்குரு. எப்போ பார்த்தாலும் பின்னாடி நடக்க போகிறதே யோசிச்சுட்டு இருக்கிறதோட அப்பப்போ நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போகணும், ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகணும். எல்லாம் போட்டு எல்லா நெகட்டிவ் தாட்ஸு, ஒரு தப்பான எண்ணங்கள் எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு மறுபடியும் இந்த நிமிஷம், மறுபடியும் இந்த ஒரு மணித்துளி நமக்கு கிடைக்காது. அப்படித்தானே, போன டைம் பழையபடி நமக்கு கிடைக்குமா, கிடைக்காது. இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தை நம்ம சந்தோஷத்தை நம்ம கொண்டாடிடணும். அதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. சரியா? ஆச்சு உங்களுக்கு. நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.